शेषाद्रिपुंसकलयशोधरिभूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवरिगदाब्जलिङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सन्तत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये. முதலாவது ஆத்மசாட்சா்கார ஆத்மஸ்வரூப ஆத்மயாத்தாத்மிய சம்பூர்ண ஆத்ம விஷயம். பரமாத்ம விஷயம் மேலார் அத்தியாயத்திலே, அதனை இந்த அத்தியாயத்துக்குள்ளே ஆத்ம சிந்தனம் ஆத்ம சஞ்சம யோகம் எந்த மாதிரி பண்ணணும் என்கிற விஷயம் இருக்கு. இத்தோட ஆத்ம விஷயம் முடிகிறது. அதுக்கு என்ன சொல்ற, 46வது ஸ்லோகத்துக்குள்ளே இந்த அத்தியாயத்துக்கு பலனை சொல்லி 47வது ஸ்லோகத்துக்குள்ளே மேலே பரமாத்ம யோகி இந்த நிறுத்தன் இருக்கான், அவன் பண்ணிய முடியான பக்தி யோகம் பெயர் பெற்றது அப்படின்னு, அது எல்லா யோகத்துக்கண்ணும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே கடைசி 2 ஸ்லோகம் 46, 47. 46 இந்த அத்தியாயத்துக்கு பலம், இந்த அத்தியாய யோகிக்கு பலம். அவன் எல்லாருக்கண்ணும் உயர்ந்தவன், தபஸ்விகளுக்கண்ணும் கர்மயோகிக்கண்ணும் ஞான யோகிக்கண்ணும் உயர்ந்தவன் இந்த ஆத்ம சஞ்சம யோகி. தஸ்மாத் யோகி பவார்ஜுனா, இந்த யோகத்தை நீ அனுஷ்டிப்பாய். அது 6ஆம் அத்தியாயத்தை சொல்றார். ஆகையினாலே என்ன விஷயம் அப்படின்னா, மேல் 47வது ஸ்லோகத்துக்குள்ள மேல வரப்போகிற யோகி இருக்கானே, மேல மத்தியம சட்கத்து வர யோகி, அவன் பரமாத்ம யோகி, அவன் எல்லாருக்கண்ணும் உயர்ந்தவன். அவன விஷயத்து மேலே சொல்றேன் கேள் அப்படின்னு அதுக்கு பீட்டிக்கை போட்டார் மேலார் தியானிக்கு. இந்த மிச்சம் 44 ஸ்லோகம், 45 ஸ்லோகங்கள். அது எப்படி இருக்கிறார் அப்படின்னா, யோகாபியாச விதி, யோகத்தை எந்த மாதிரி செய்ய வேண்டியது, ஆத்ம தியானத்தை எப்படி செய்ய வேண்டும், அது 28 ஸ்லோகத்தால் சொல்லி, இந்த மாதிரி யோகிகள் 4 விதமா இருப்பா என்ற விஷயம், யோகி சதுர்தா என்ற விஷயத்தை சொல்லி, யோக சாதனத்தை மேல் 4 ஸ்லோகத்தால் சொல்லி, பிரஷ்னோத்தரி ரூபத்துல ஒருவேளை யோகம் பிரஷ்டனாயிடுச்சுன்னா அவனுக்கு என்னவாகும், என்ன பூர்த்தி போய் விடுறான்னா, இல்லை ஏதாவது தனக்கு முன்வரி சின்னங்கள் உண்டா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு இல்லை இல்லை, சுச்சீனாம் ஸ்ரீமதாங்கேகி யோக பிரஷ்டோபிஜாயத்தை அப்படின்னு அடுத்த ஜென்மத்துக்குள்ளே நல்ல இடத்துல இருந்து அவனை யோகத்தை கம்ப்ளீட் பண்றான் அந்த விஷயத்தை சொல்றார் 9 ஸ்லோகத்தால். சோ அறிய வேண்டிய விஷயம், பிரதானமான விஷயம், யோகி சதுர்தா பண்ணும் யோகாபியாச விதி. அதுல வியாக்கியானகர்த்தா என்ன சொல்றார் அப்படின்னா, நம்மை நாம் எவ்வளவு உத்கிருஷ்டராக நினைத்துக் கொண்டாலும் உண்மையில் நம்போல்வார் நேரே ஜீவசாட்சா்காரத்துக்கான யோகத்தை அபியசிக்க வல்லவர் அல்ல என்று பகவத் அபிப்பிராயம். பகவான் யார்? ஷாட்குஞ்ச பரிபூர்ணன். 6வது அத்தியாயம் 6 விஷயம் தெரிஞ்சுக்கணும் பகவானை பற்றி. எது? ஞானபல, ஐஸ்வர்ய வீரிய, சக்தி தேஜஸ்கள். இது 6 பிரதானமான குணங்கள். எம்பெருமான் வாசுதேவன் தன்னை 3ஆக பிரித்துக் கொண்டு
ஞானபலத்தாலே சங்கர்ஷண ரூபியாயும் ஐஸ்வர்ய வீரியத்தாலே அனிருத்த ரூபியாயும் சக்தி தேஜஸாலே சங்கர்ஷண ரூபமாயும் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த இந்த 3 ரூபத்துக்குள்ள 2 குணங்கள் பிரதானமாக பிரகடமாகும்படி எம்பெருமான் தன்னை பிரித்துக் கொள்கிற வியூகமூர்த்திகள் என்று பேர். ஸோ இதை பற்றி அறிய வேண்டும். ஆறாவது அத்தியாயமானத்தினாலே பிரபந்தனுக்கு ஷாட்குண்ய பரிபூர்ணான எம்பெருமானுடைய வியூக அவதாரங்கள் அறிய வேண்டும். அதே மாதிரி அரிஷட் வர்க்கங்களை வெல்ல வேண்டும். அதே காமக்ரோத லோபமோக பரமாச்சரியங்கள். இது எதுல வருது? 16வது அத்தியாயத்துக்குள்ள தெய்வீ சம்பத் ஆசுரி சம்பத் என்ற விஷயத்துக்குள்ள ஆசுரி சம்பத்தை தடுத்து தெய்வீ சம்பத்தை அதிகம் பண்ணி கொள்ளுங்கோ அப்படின்னு சொல்றார். ஸோ இது 6 விஷயத்துக்காக சொன்னேன். அடியவங்களும் பார்க்க வேண்டியது. இப்ப பகவான் அபிப்பிராயம் என்ன? பகவத் அபிப்பிராயம் என்ன? அடியவங்கள் இந்த ஆத்ம யோகத்துக்கு தகுந்தவரல்லர்கள். ஏன்னா கர்மங்களுக்கு ஐஹீக பலன்களில் பற்றில்லாமல் கர்மயோகத்தையே பார்க்க வேண்டியது. அதுவே பிரயோஜனம் என்று அனுஷ்டப்பவன் சம்சாரி. ஞான யோக நிஷ்டன் கூடவே அவனே யோகி, கர்மயோகி. இவனே கேவல கர்மயோகியும் வல்லன், கேவல ஞான யோகியும் வல்லன் என்னும் 5ஆம் அத்தியாயத்தில் சொன்ன இக்கருத்தை வேலும் தரப்படுத்துகிறான். ஞானம் என்னும் சந்நியாசம் கர்மயோகமே. தேகாத்மாபிமானத்தை விடாதவன் கர்மயோகியாக மாட்டான். கர்மயோக நிஷ்டன் இந்திரியங்களால் கர்மயோகியாக மாட்டான். இந்திரியங்களால் அனுபவிக்கப்படும் விஷயங்களில் பற்றற்ற நிலையை அடைந்து ஆத்ம சாட்சா்காரம் பெறுகிறான். விஷயங்களில் பற்றற்ற மனத்தை விடுவனாய் தன்னை உயர்த்திக் கொள்ள கடவன். மனமே பற்றற்ற நிலையில் நண்பன். பத்துண்டானால் அதுவே கொடிய விரோதி. அப்படி 5வது ஸ்லோகத்துக்குள்ளே சொல்றார். என்ன 5வது ஸ்லோகம் அப்படின்னா, உத்தரேராத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதையேது ஆத்மைவசியாத்மனோ பந்தோ ஆத்மைவராத்மனா. பற்றற்ற நிலையில் ஆத்மாவே நண்பன். பத்துண்டானால் அதுவே கொடிய விரோதி. 6வது ஸ்லோகம் முதல் யோகாபியாசத்துக்குண்டான தகுதியை சொல்லுகிறார். மனதை பரிசுத்த ஜீவனில் ஒன்ற வைத்து ஜீவசாட்சா்காரம் பெற விரும்புபவன் என்ன பண்ணணும்? குளிர் வெப்பம், சுகம் துக்கம், மானம் அவமானம் எல்லாவற்றிலும் மனவிகாரம் அடையாமல் பொறுமையுடையனாய் இருக்க வேண்டும். இதுக்கே திதிக்ஷை என்பது. சுகருக்கேது சமயக்கத்தா லாபா லாபோ ஜெயா ஜெயோ வந்தனே, அதுக்கு திதிக்ஷை என்று பெயர். தர்மபுத்திரரை கர்மனிஷ்டரில் தேர்ந்த அதிகாரியாக சொல்றான். அவருக்கு எதிரியே கிடையாது. பகடையாடி ராஜ்யத்தை இருந்து வரம் செல்லும் போது தனது கண்களை மூடிக்கொண்டு சென்றார். பரிபுகப்படுத்திய கௌரவர்களை கண்ணால் பார்த்தால் அவர்களுக்கு ஏதாவது கெடுதல் வரக்கூடும் என்று அவர்களும் வாட வேண்டும் என்ற எண்ணம் தர்மபுத்திர மனத்தில். இப்படிப்பட்டவர்களுக்கே பல விரோதிகள் பார்க்கப்படுகின்றனர். சர்வபூத சுகிருத்தான கண்ணனுக்கும் இப்படியே. யோகாபியாச நிலையில் என்னென்ன வேண்டும்? தனிமை மிக முக்கியம். சாதன நிலையில் இருந்தாலும் ஆத்மாவலோகன நிலையில்
யாரும் வேண்டாம். ஏகாக்கி நிராஷி அபரிக்கிரகா அப்படின்னு பத்துத்தவனாய் தனியனாய் ஆத்ம தரிசனம் பண்ண வேண்டும். பாகவத கதை ஒன்று அது சொல்றார். 11ஆம் ஸ்லோகம் முதல் யோகிக்கு வேண்டிய கட்டுப்பாடுகளை விவரிக்கிறான் கண்ணபிரான். முதலில் சுச்சௌதேசே பிரதிஷ்டாப்பியா சுத்தமான இடத்தில் அபியசிக்க வேண்டும் என்கிறான். பாப்பிகள் சம்பந்தம் கூடாது. அவர்கள் சொத்தான இடமோ அவர்கள் அபிமானிக்கும் இடமோ ஆகாது. பாஷண்டி, பத்தித்தன், பொன் திருடுமவன் இவர்களை முக்கியமாக பாபிகளாக எண்ணுகிறார்கள். வேதத்தில் சொன்ன ஆச்சாரத்தை கைவிட்டு தன்னெஞ்சில் தோத்தியதை செய்பவன் பாஷண்டி. பிறர் மனைவியை புணர்பவன் பத்தித்தன். ஆசனத்தில் அமர வேண்டும். அது உயரமாகவோ மட்டமாகவோ இல்லாமல் நெடு அளவில் இருக்க வேண்டும். அதன் மேலே துளி விரிப்பு, அதன் மேலே மான் தோல், அதன் மேலே பரப்பிய தர்ப்பம், இப்படி ஆசனம் அமைய வேண்டும். தர்ப்பம் சத்துவவர்த்தகம். தர்ப்பப்படுக்கையில் உயிர் விடுவதன் மோட்சமடைகிறான். மரணத்தருவாயில் ஆப்தர்களை தர்ப்பப்படுக்கையில் விடுதல் நலம். உடல், கழுத்து இவை நேராகவும் அசையாமலும் இருக்க வேண்டும். கண் பார்வையை மூக்கின் விரிமேல் செலுத்த வேண்டும். மனதை அடக்கி அதை ஆத்மாவில் கொண்டு வைக்க வேண்டும். யோகாபியாசத்தை சொல்றார். மனதில் பயங்கூடாது. மனதை பகவானிடம் லயிக்க பண்ண வேண்டும். மிதமான ஆகாரம் அவசியம். அதுபோல் மிதமான தூக்கம் வேண்டியதே. பிரம்மச்சரியம் அவசியம். மனது ஆத்மாவிலேயே நிலைத்திருக்கவனே யோகி. இது அபியாச தசை. யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. துக்கம் ஹந்தீத துக்கஹா. அடுத்தது சாட்சாத்கார திசையில் ஆத்மானுபவ சுகம் பேரின்பமாக இருக்கும். நல்ல தூக்கத்தில் சம்சாரி ஜீவனம் ஆத்மானுபவம் பண்ணுகிறான். ஆனால் இது தெளிவான அனுபவம் என்று. யோக திசையில் இந்த அனுபவம் விலட்சணமாய் தெளிவுடன் இன்பமயமாயிருக்கும். ஒரு தீபம் இருக்கும் இடத்தில் பிரபை பார்க்கப்படுகிறது. காத்திருந்தால் பிரபை செலிக்கும், அசையும். ஜீவன் தீபம், ஞானம் பிரபை. ஞானம் சரணமில்லாமல் ஆத்மாவை அனுபவிப்பது யோக தசை. மூணாவது, ஆத்ம சேவையா உபரமத்தே. சித்தம் வெளிவிஷயங்களில் அணுகாமல் ஆத்மாவிலேயே ஈடுபட்டு ரமிக்கும் நிலை. இதை அடைந்தால் வேறு எதையும் பொருள்படுத்த மாட்டான். எந்த சுகமும் துக்கமும் துளியும் பாதிக்காது. இது தன்னையே அனுபவிக்க அமையாதோ என்று தன் பக்கத்திலே கால் தாழ பண்ணும். உத்தரி வீடியர் இக்குழியில் விட வேண்டா. செத்தது மண்ணில் அத்திரபத்தே என்று உபதேசிக்கிறார் ஆழ்வார். எம்பெருமானிடத்தில் பக்தி பண்ணுங்கோள் என்றபடி. இது தெரியும். யோக அபியாச விதி. அடுத்தது யோகி சதுர்தா. 4 விதமான யோகியை பற்றி சொல்ல 2வது விஷயம். இது யோகி சதுர்தா என்று சங்கிரக ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது விவரிக்கப்படுகிறது. 4 தசையினுள் யோகிகளை முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படி, 4ஆம் படி என்று பாகுபடுத்த 4 வகையாக பேசுகிறது. இவர்கள் முதல் படியில் இருப்பவன் சர்வத்திர சமதர்ஷனஹா என்கிறது. தன்னை எல்லா ஆத்மாக்களையும் தன்னிலும் இவன் பார்க்கிறான். அதாவது எல்லா ஜீவர்களுடன்
ஒத்தவனாக தன்னையும் தன்னுடன் ஒத்தவர்களாக எல்லா ஜீவர்களையும் காண்கிறான். இவன் தன் ஆத்மாவை உள்ளபடி ஞானானந்த ஸ்வபாவனாக பார்த்து மற்ற ஆத்மாக்களும் இப்படியே என்று பார்த்து எல்லாம் ஒத்தவை, சமமானவை, சமதரிசி என்றறிகிறான். தன்னை அறிந்துவிட்டால் மற்ற ஆத்மாக்கள் தன்னை ஒத்தவை என்று நிச்சயித்து அறிதல் எளிதாகும். என்னை போல் எல்லாராத்மாவும் ஒரே மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். 2வது, யோமாம் பஷ்யன சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யத்தி 30வது ஸ்லோகம் என்பது 2வது நிலை. எல்லா ஆத்மாக்களிலும் என்னை பார்க்கிறான், என்னில் எல்லா ஆத்ம வஸ்துக்களையும் பார்க்கிறான். புண்ணிய பாவங்கள் அழிந்த முக்தி நிலையில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒத்த ரத்தங்களாயிருக்கும். இதை அறிவது 2ஆம் நிலை. சுத்த ஜீவன், பத்த ஜீவன் 2 பேர். மரணமானால் சுத்த ஜீவி ஆகிறான். அவன் எப்பேர் வெட்டவன் அப்படின்னா பரமாத்மாவுக்கே சாமியம் உண்டு. புண்ணியபாபே விதூயா பரமம் சாமியம் உபைத்தி. 3வது, சயோகி மயி வர்த்ததே 31வது ஸ்லோகம். பரமாத்மாவுடன் சாமிய அறிவை வேறொரு விதத்தில் பார்ப்பதை 3வது வழியாக சொல்லுகிறான். பரமாத்மஸ்வரூபத்தால் விபு பரமாத்மா எங்கும் உள்ளவன். சுருக்கமற்றது ஞானத்தாலும் எல்லாம் விபவனாயிருக்கும் இருப்பு எங்கும் உள்ளவன். ஜீவன் அணு மிகச் சிறிந்தவன். தானாக எங்கும் இருக்க முடியாது. ஆனாலும் முக்த நிலையில் இவன் அறிவு பரமாத்மாவின் அறிவை போல எங்கும் பரந்துள்ளதாயிருக்கும். இப்படி பரமாத்மாவுடன் ஒற்றுமையை அறிவது 3வது நிலை. 4வது, 32வது ஸ்லோகம். சயோகி பரமோ மதஹா என்று எல்லோரிலும் சிறந்தவனாக ஒரு யோகியை சொல்லுகிறான். இவரது 4வது நிலை. இவன் ஆத்மாவில் ரமிப்பவன். எத்தகையதான பெரிய துக்கத்திலும் அथवा நஷ்டத்தினாலும் துயரமடைவதில்லை. எத்தகையதான பெரிய சுகத்திலும் அந்த லாபத்தினாலும் இவன் மகிழ்ச்சி அடைவதில்லை. சுகந்துக்கம் எல்லாம் ஒரே மாதிரி ஒத்தவையாய் உள்ளனா இவனுக்கு. இதுவே 4வது நிலை. இப்படி 4 விதமாக யோகி சதுர்தா என்பது காட்டப்பட்டது. 3வது விஷயம் யோக சாதனம். இனி யோக சாதனம். இந்த 33, 34 ஸ்லோகங்கள் அர்ஜுனன் வச்சனம். கேள்வி கேட்கிறான். காத்தை பிடித்து கரத்தில் எடுக்கப் போகுமோ செஞ்சலும்புவன கிருஷ்ணன் பிரமாதி வருவத்திடம் அபியாசேயா வைராக்கியத்தை கிரகியத்தை அப்படி உத்தரவு கொடுக்கிறான். மனது எப்போதும் நிலையில்லாமல் கிடைக்கிறது. தன்வழியே எடுப்பதில் பலருடையதாக பார்க்கப்படுகிறது. அதை அடக்குவது என்பது இயலாத காரியம் என்று நான் நினைக்கிறேன் என்று அர்ஜுனன் சொல்ல, கண்ணன் நீ சொல்வது உண்மைதான். ஆதினும் அபியாசத்தால் அந்த பயிற்சியால் மனதை அடக்கி ஒருவழிப்படுத்த முடியும் என்கிறார். அபியாசமாவது மீண்டும் மீண்டும் பண்ணும் முயற்சி. உலக விஷயங்களில் உள்ள குறைகளை கண்டு விலகுகை வைராக்கியம். ஆத்மாவில் மனதை ஒருங்க விடுவது அபியாசத்தினால் ஆக வேண்டும். தினமும் கோயிலுக்கு சென்று பெருமாளை சேவித்தால் பகவத் சம்பந்தம் திறப்படுகிறது. இது அபியாசம். ஆழ்வார் என்னை தீவனம் கெடுத்தாய், முரளித்துறம் மனமே தந்தாய் என்று நன்றி தோத்து பேசுகிறார்.
இதையே நாம் பிரார்த்தனைக்கு விஷயமாக்கலாம். தீமனன் கெடுத்து முறிவித்தரும் மனமே தந்தருளாய் என்று மீண்டும் மீண்டும் வேண்டினால் அவன் அப்படியே கிருபை பண்ணி அருளுவான். மேலே அர்ஜுனன் கனடும் ஒரு பிரஷ்னம் கேட்கிறார். அது ஏது? கர்மயோகத்தினால் ஜீவசாட்சா்காரம் கைகூடும் என்றாய். இப்படி சாட்சாத்கரிப்பதற்கு முன்னமேயே இந்த யோகத்தில் இருப்பவன் மரணமடைந்தால் என்னவாகும்? இவனுக்கு இவ்வுலக போகமும் இல்லாமல் அவ்வுலகத்திய மோட்சமும் இல்லாமல் நாசமடைந்து விடாமல் இருப்பனா என்று இதற்கு பகவான் அளிக்கும் பதில். கல்யாணகிருச்சிது துர்கதின் தாதகச்சதி. மங்களகரமான காரியத்தை செய்யும் அதிகாரி எவனும் துர்கதியை அடையவே மாட்டான். இப்படி நடுவினவன் நல்ல உலகங்களில் சென்று சுகப்பட்டு பிறகு நல் குடியில் பிறந்து ஆத்ம பிராப்தியான மேலான கதியை அடைகிறான். மேலே 46வது ஸ்லோகத்தில் இதுவரை விவரிக்கப்பட்ட யோகியின் உயர்வு பேசுகிறது. இந்த அத்தியாயத்து யோகி தபஸ்வி, உடலை சுருக்கி ஐம்பதன்களை அடக்கி தபஸ் மட்டும் செய்பவர். கர்மி, அதனை உத்தேசித்து யாகம் முதலிய கர்மாக்களை செய்பவர். ஆத்ம ஞானம் தவிர மற்ற அறிவு படைத்த ஞானி. இவர்கள் எல்லாரையும் விட ஜீவாத்ம யோகியே மிக சிறந்தவன். ஆகையால் நீ யோகியாக ஆவாய் அர்ஜுனா என்கிறான் பகவான். இந்த அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகத்தில் கண்ணன் மேல் சட்கத்தில் 6 அத்தியாயங்கள் சொல்லப் போகும் பக்தி யோகத்தை அறிமுகப்படுத்துகிறான். இன்ட்ரடக்ஷன். ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்ததமோ மதஹா. சரீரத்தை விடையவன், ஆர்வத்துடன் என்னை உபாசிப்பவன், பக்தி பண்ணுபவன் மிக உயர்ந்தவன் என்பது எனது மதம் என்கிறான். இதையே ஸ்வயோகஸ்ய பாரம்யம் பக்தி யோகத்தின் உயர்வு என்று கீதார்த்த சங்கிரக ஸ்லோகத்திலே காட்டி அருளுகிறது. யோகினாம் அபி சர்வேஷாம், கடைசி ஸ்லோகம், மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்ததமோ மதஹா என்று 47வது ஸ்லோகம். முற்கூறிய யோகிகளை காட்டிலும் என்னிடம் ஈடுபட்டிருக்கும் நெஞ்சினாய், என்னை கிட்டுவதில் ஸ்ரத்தை உடையவனாய் எவன் என்னை பஜிக்கிறானோ அவன் மிகவும் உயர்ந்தவன் என்பது எனது அபிப்பிராயம் என்றெழுதுகிறான் கண்ணன். யோகிகளும் என்னை பஜிப்பவன் சிறந்தவன் என்பது 6ஆம் வேற்றுமையில் அர்த்தம். அது இங்கு இயலாது. இங்கு உயர்ந்தவனாக சொல்லப்படும் அதிகாரி முன்பு சொல்லப்பட்டவர்களில் வேறுபட்டவன். ஒரு உதாரணம், அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். ஆகையினாலே முதலாத்தியாயங்களில் சொல்லப்பட்டவை ஜீவாத்மாவையே முக்கியமாக கொண்டவை. இங்கு பரமாத்மாவை சொன்னது பிராசங்கிகம். பரமாத்ம யோகியை பற்றி இனிமேல் தான் சொல்லப் போகிறான் கண்ணன். மத்கதேன அந்தராத்மனா, தன்னிடத்தில் கண்ணனை உள்ளிடான் ஊன்றிய மனத்தை உடையவன் என்று ஒரு
புதிய அதிகாரியை அறிமுகப்படுத்துகிறான் இவன். முன்ஸ்லோகப்பட்டவர் அவர்களை மிகுந்தவன். இந்த 47வது ஸ்லோகத்தில் என்னிடம் அந்த பரமாத்மாவிடம் லயித்த மனத்தை விடையவன் என்றதால் பரமாத்மா ஜீவாத்மபேதம் சொல்லப்பட்டதாயிற்று. யோகினாம் சர்வேஷாம் என்று பன்மையில் சொல்லியதால் ஜீவர்கள் வேறுபட்ட பலர் என்று வேறக் காட்டப்பட்டதாயிற்று. 6ஆம் அத்தியாயத்தில் ஜீவாத்மாவை பற்றிய பேச்சு. மேலே இவன் பரமாத்மாவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பேசப்படுகிறது. அத்வைதிக்கு ஜீவபர பேதமில்லை, இருவரும் ஒன்றே. முன் சின்ன பாகுபாடு அத்வைதத்திற்கு சேராது. ஸ்ரீபாஷ்யத்தில் மங்கள ஸ்லோகமாக பிரார்த்தனை பார்க்கப்படுவது போல் போலா சங்கரா. ஆறாம் அத்தியாயத்தில் ஜீவாத்மாவை பற்றிய பேச்சு. ஸ்ரீபாஷ்யத்தில் மங்கள ஸ்லோகமாக பிரார்த்தனை பார்க்கப்படுவது போல சாங்கர பாஷ்யத்தில் இல்லை. ஒரு வைதிக பண்ணிய பாஷ்யத்தில் மங்கள ஸ்லோகம் இல்லாத குறையே. ஆனால் ஜீவபர அபேதம் சொல்லுவகையால் யாரை யார் திருப்பது என்று மங்கள ஸ்லோகம் இல்லை என்பர். சரி, இப்ப என்ன அறிய வேண்டிய விஷயங்கள் சமரைஸ் பண்ணிட்டுன்னா, இந்த அத்தியாயத்துல 5 விஷயத்தை சொல்லுகிறார். அந்த 5 விஷயங்கள், முதலாவது யோகாபியாச விதி. அதுல ஆத்ம சாட்சா்காரமாகிற யோகத்திற்கு ஞானத்தை உள்ளடக்கிய கர்மயோகமே காரணம் என்று 6 ஸ்லோகத்தால் சொல்லி, யோகாபியாச விதியின் தொடக்கமாக மேல் 3 ஸ்லோகத்தால் சொல்லி, யோகாபியாச விதி விவரணத்தை மேல் 28 ஸ்லோகம் வரை சொல்லுகிறார். 10-12 பாஹ்யோபகரண நியமத்தையும், 13-14 அந்தரங்க உபகரணங்களான சரீர மனசுக்களின் நியமமும், 15வது சுபாஷ்டயமான பகவத் விக்கிரகத்தை சிந்திப்பது யோகோபகரணங்களில் முக்கியமானதென்றும், 16-17 மற்றும் சில நியமங்கள் சொல்லி, 18 யோக யோகிய திசையை சொல்லி, 19 யோக திசையின் விளக்கத்தை சொல்லி, மேல் 4 ஸ்லோகத்தாலே யோகாபியாசம் மிகச் சிறந்த புருஷார்த்தம் என்று சொல்லி, 27 வரை யோகாபியாசத்திற்கு உறுப்பான மமக்கார பரித்தியாகம் முதலவை சொல்லி, 28வது கடைசி ஸ்லோகத்துக்குள்ளே இந்த யோகாபியாச விதியிலே ஆத்ம சாட்சா்காரம் ஆகிற யோகத்தின் பலனை சொல்லுகிறார். மேல் 4 ஸ்லோகத்தாலே 4 வகைப்பட்ட யோகிகளை சொல்லி, மேல் 4 ஸ்லோகத்தாலே யோக சாதனமான அபியாசம்
ஆத்ம சிந்தனம், வைராக்கியம் முதலானவற்றையும் தெளிவாக அறிவதற்காக அர்ஜுனன் கேள்வி கேட்க மேல் 2 ஸ்லோகத்தாலே 35-36 முற்கூறிய கேள்விக்கு கண்ணனின் பதில் யோக சாதனத்தை சொல்லி 37-39 வரையிலும் 3 ஸ்லோகத்தாலே யோக மகாத்மத்தை அறிவதற்காக யோகபிரஷ்டனுக்கு போக மோட்சங்கள் இரண்டுமே கிடைக்காதோ என்று அர்ஜுனன் கேட்க மேலே இந்த ஸ்லோகத்தாலே யோகபிரஷ்டனுக்கு காலக்கிரமத்தில் இரண்டுமே கிடைக்கும் என்று பதில் கூறி தபஸ்விகள் முதலானோரை காட்டிலும் ஜீவாத்ம யோகியின் சிறப்பை சொல்லி 46வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகத்தாலே தபஸ்விகள் முதலானார் ஜீவாத்ம யோகி ஆகிய அனைவரை காட்டிலும் பரமாத்மா உபாசகனின் சிறப்பை சொல்லி படிக்கிற அஸ்மின் கிருதமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மீவல்லப பரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.